குட் மார்னிங் சாம்பியன்ஸ். நம்ம கூட ஆர்ஆர்பி டெக்னிக்கல் சாம்பியன் இருக்காரு. ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு அவரோட டாபிக் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் அப்படின்றத பற்றி ஒரு டாபிக் எடுத்திருக்காரு. ஸோ பிளான்ட் கிங்டம், ஒரு பெரிய பிளான்ட் கிங்டமை எப்படிலாம் வகைப்படுத்தலாம்னு சொல்லிட்டு நமக்காக நோட்ஸ் எடுத்து வந்திருக்காரு. நம்ம பார்ப்போம். பிளான்ட் கிங்டம் எத்தனை வகையாக பிரிக்கிறீங்க? ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். ஒரு கிரிப்டோகாமி பிளான்ட் வித்தவுட் சீட்ஸ்னு சொல்கிறோம். இன்னொன்று பெனரோகாமி சீட் பியரிங் பிளான்ட்ஸ்னு சொல்கிறோம். கிரிப்டோகிராம்ஸ், பெனரோகிராம்ஸ். கிரிப்டோகிராம்ஸ்னா விதை இல்லா தாவரம் வந்து கிரிப்டோகிராம்ஸ் அப்படின்றாங்க. பெனரோகிராம்ஸ்னா வந்து விதை உள்ள தாவரம் வந்து பெனரோகிராம்ஸ். விதை இருந்தா பெனரோகிராம்ஸ், விதை இல்லைன்னா கிரிப்டோகிராம்ஸ். அகைன் வந்து கிரிப்டோகிராம்ஸை எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க? கிரிப்டோகிராமை 3 டிவைட் பண்ணுறாங்க. அது வந்து தாலோஃபைட்டா, ப்ரோயோஃபைட்டா, டெடரோஃபைட்டான்னு சொல்லி 3 பிரிக்கிறாங்க. ஸோ கிரிப்டோகிராமை அகைன் வந்து 3 வகையாக பிரிக்கிறான்னு சொல்றாரு. ஒன்று வந்து தாலோபைட்டா, ரெண்டாவது பிரயோபைட்டா, அடுத்தது டெரிடோபைட்டா அப்படின்றத சொல்றாங்க. ஸோ தாலோபைட்டாவை எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க? தாலோஃபைட்டாவை 2 டிவைட் பண்ணுறாங்க, ஆல்கே அண்ட் ஃபங்கே. ஸோ தாலோபைட்டாவை அகைன் வந்து 2 பிரிக்கிறாங்க. ஒன்று ஆல்கே, இன்னொன்று ஃபங்கே. பிரயோபைட்டாவை எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க? அது 3 பிரிக்கிறாங்க, ஹெப்பாட்டிசி, ஆந்த்ரோசெரட்டோசியே, முஸ்கி. முஸ்கி, ஹெப்பாட்டிசி, ஆந்த்ரோசெரட்டோசி, செரட்டே அப்படின்னு சொல்லிட்டு 3 பிரிக்கிறாங்க. டெரிடோபைட்டா அதை 4 டிவைட் பண்ணுறாங்க, சிலோப்சிடா, நிக்கோசிடா, சிர்பனோப்சிடா, தெரோப்சிடா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிலோப்சிடா அப்படின்னு பிரிக்கிறாங்க. அப்புறம் லைகோப்சிடா அப்படின்னு 2வது பிரிக்கிறாங்க. 3வது ஸ்பெனோப்சிடா, ஸ்பெனோப்சிடா அப்படின்னு பிரிக்கிறாங்க. 4வது டெரோப்சிடா அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ப்ராடா நம்ம பார்க்கும்போது நமக்கு பேர் ஞாபகம் வரும். இப்போதைக்கு வந்து அந்தந்த பேர் மட்டும் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அது போக 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 நம்ம அடுத்தடுத்த இது புரிஞ்சிக்கும் போது நம்ம இருக்கிறோம். பெனரோகிராம் வந்து எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க? அது 2 டிவைட் ஆகுது, ஜிம்னோஸ்பெர்ம், ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ். ஜிம்னோஸ்பேம் அண்ட் ஆங்கியோஸ்பேம் சொல்லிட்டு 2 வகையா வந்து பெனரோகிராம இது பண்றாங்க. ஜிம்னோஸ்பேம்ஸ் வந்து எத்தனை வகையா பிரிக்கிறாங்க? அது சைக்கோடோப்சிடா, கோனிஃபெரோசிடா, நெப்டாப்சிடா. ஸோ சைக்கடோப்சிடா, கோனிஃபெரோப்சிடா, நெப்டாப்சிடா பிரிக்கிறாங்க. ஆங்கியோஸ்பேம் எத்தனை வகையா பிரிக்கிறாங்க? அது மோனோகாட்டிலியன், டைகாட்டிலியன்ஸ். மோனோகாட்டிலியன், டைகாட்டிலியன் பிரிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பிளான்ட் கிங்டம் வந்து எப்படி வந்து பரவலாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு பிளான்ட் கிங்டம் பற்றி பார்த்தோம். பிளான்ட் கிங்டம் எவ்வாறு பிரிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக கற்றுக் கொடுத்த சக்திக்கு ஆர்ஆர்பியில் போஸ்டிங் கிடைக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் மனசார வேண்டிப்போம், பாராட்டும், வாழ்த்துவோம். நன்றி. தேங்க்யூ.